இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தாங்களும் திருமணம் செய்த கணவர் பேர் என்னம்மா? சொல்லுகிறீ வரும் சும்மா கத்திக்கிட்டேன். சந்தையில மாடு விற்கிறவளாட்டம். மும்மூர்த்தி தேவர்களே ஒருவராகிய படைக்கும் தொழில் படைத்த சத்தியோகத்தை ஆண்டு வரக்கூடிய சந்தர்முகம் படைத்த பிரம்மதேவனையே நான் மாலையிட்டேன். ஆமா நீ ஏண்டா வீட்டுக்காரர் தான் துண்டு பீடி ஆட்டம் அடி ஒண்ணு இடி ஆட்டம் அடிக்கிறான். ஆயா என்ன நினைச்சீங்க? அப்படி பிரமதான மாலையிட்டுன்னு சொல்றீங்களே, மாலையிட்டு காலான காலத்துல உங்களுக்கும் குரங்குட்டி இது இருக்குதா? குரங்குட்டி வாயாளுக்கு இருக்குதா போய் பாரு. என்ன அது? குரங்குட்டி குழந்தை குட்டிமா? அதாவது நானும் என் மனவரும் மாலையிட்டு இல்லற சுகத்துல இருந்து சக்கன் தரணி நாரதன் என்று சொல்லக்கூடிய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமாக வாழ்ந்து வருகிறோம். ஓ 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து சுகமா இருக்கிறீங்க. சரிம்மா. அப்படி இருந்தாலும் அம்மா நீ வந்த காரணம் என்ன? கணவர் இருக்காரம்மா. முன்னாடியே சொல்ல மாட்டேறியே. நீ தான் அதுக்கு என்னென்னமோ பேச்சு கேட்கற மறந்து போயிட்டு போய் பார்க்கலாமா? போலாம். போய் பார்க்கலாம்.
மன்னா எப்படி வாய் வார்த்தை மன்னவா பள்ளிகை புள்ளிகை பூங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய சரி அனைத்து வாசலாதி மலரால் பறித்து வந்து தங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி பட்டாடையால் துடைத்து சரி உங்கள் பாதத்திற்கு அநேக கோடி நமஸ்காரம் செய்தேன் மன்னா. அப்படியா தேவி என்னுடைய பாதத்தை பணிந்தாலே அதாவது கல்லான தேவி மன்னா என்னும் இல்லாம நீங்க ஏங்க சோகமா இருக்கிறீங்க இப்படியா மன்னா? தேவி மன்னா எதனால தெரியுமா அதாவது பாதமே எனக்கு தஞ்சம் தந்தம் என்று சரி பல பாதத்தை படித்தேன் சுவாமி. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் காலையும் மாலையும் தவறாமல் என்னுடைய பாதத்தை பதினாலே என்றும் சீரும் சிறப்பான எனக்கு மனைவியாக வாழ்ந்திருப்பாள் தேவி. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னார் இந்த வையகத்திலே கோடான கோடிக்காலம் வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் என்ன ஒரு வாய் வார்த்தை ஒரு வாய் வார்த்தை கூறட்டுமா? அப்படியா கண்ணே எப்படி வாய் வார்த்தை என்னடே கோமாளி ஏங்க எப்பறா பொண்டாட்டி அவளுக்கு என்னங்க சூப்பரா இருக்கிறா அப்படியே கண்ட்ரோல் ஏசாமி பொண்டாட்டி எருமையா இருக்கிறானுங்கிறா அருமையா இருக்கிறாங்க அப்படியே அடுப்பு கருவி கழுவி எடுத்தாப்புல எப்பறா பொண்டாட்டி அவளுக்கு என்ன எருமையா ஊத்த மாட்டேன் அருமையானவங்க ஏங்க முன்னாடி இப்படிதான் பேசுறீங்க ஏன்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? ஏன்டா இப்படியா முன்னாடி பேசுறியாமா? அவரு 3 முறை முட்டை கேட்க மாட்டாரு. கண்ணே விளம்பரம் பண்றதுக்கு வந்தியாடா? கண்ணே எப்படி வாய் வார்த்தை அரண்மனையில இருந்து தேவியாரை சரி அது சீக்கிரம் அழைத்த காரணம் என்ன சுவாமி? கண்ணே அதாவது என்னப்பா இந்த மாதிரி கேக்குற அவரை பார்த்து ஒரு பொம்பளைய ஒரு ஆம்பளை நைட்டு 12 மணிக்கு எதுக்கு கூப்பிடுவோம் அதுக்கு தான் எதுக்கு எல்லாம் மேல்காடி சமாச்சாரம் எதுக்குடா அவர் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா உன்ன மாதிரி நினைச்சிட்டியா அப்புறம் யாராட்டம் அவர் உன்ன மாதிரி நினைச்சிட்டியா அவர்களே அவர் தேவர் உன்ன மாதிரி கிடையாது அப்ப அவர்தான் கொஞ்சம் தேவருடா தேவரா நான் பக்கம் தான் செட்டிப்பட்டி எங்க தேவர் பக்கத்தை போடா ஏன் மட்டை கோட்டை குடிச்சியா யாரு வாய வாயிட்டு வந்தாரா கேளு சாமி வீட்டுக்கு ஒன்னதான் கூப்பிடுறாங்க மத்தா கண்ணு பண்ணாது தேவி எதற்காக உன்னை அழைத்தேன் என்று தெரியுமா? எனக்கு என்ன வேலை? அதாவது உலகத்தில் உள்ள யானை முதல் அவருக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி இப்ப எங்களுக்கு டீ வாங்கி தெரியா இல்ல நாங்க போய் புட்டை முடி படுக்கிறதா அதே பண்ண போய் போ சீக்கிரம் டீ சொல்லிட்டு வாங்க என்ன பண்ணிவிட்டு உனக்கு தேவி யானை முதல் எறும்பு வரை 86 லட்சம் ஜீவபேதங்களுக்கும் நீங்களோ அதாவது படைக்கு தொழில் படைத்தவன். ஆமாம் அதனால உலகத்துள்ள ஜீவபேதங்கள் எல்லாம் படைக்கும் மோற்ற பொறுப்பை ஏற்றவன் இந்த பிரம்மதேவன். அதனால அதாவது படைக்கக்கூடிய பூலோகத்தில் உள்ள நாட்டு மக்கள் எல்லாம் படைக்கின்ற பொறுப்பேற்றவர் இந்த பிரம்மதேவன். அதனால படைக்குவதற்காக போவதற்கு முன்பதாக அதாவது தேவியிடம் ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிடும் என்று சொல்லிதான் உன்னை நான் அழைத்தேன். தேவி அதாவது என்று பார்த்தாலும் நீங்க படிக்கிறதுக்கு போறேன்னு போயிடுறீங்க. ஆமா இந்த தினத்துல என்னோட சிறிது நேரம் பந்தலிலே படுத்து உரைக்கிட்டு அப்புறமா நீங்க போங்க. ஏனாடே கோமாளி இதை உள்ள போய் படிக்க சொல்லிவிட்டு இல்லையா இதுக்கே கூப்பிடுறேன் என்னன்னு தெரியல என் பொண்டாட்டி என்னமோ கேட்கறா என்ன அப்படி தப்பா நானும் பொம்பளை தானே எவ்வளவு நாள் நானும் சும்மாவே இருக்கட்டும் சும்மா இருக்க அதனால இந்த இடத்துல என் மன்னவர்கிட்ட அது வேணும்னு சொல்லி போய் அதே என்னடா 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 என்ன சொன்னா என் தேவி என்ன சொன்னா ஒன்னு மண்டி போட்டுன்னு சொன்னா சாமி சொல்ல சொன்னா இல்லைங்க அவளுக்கு நினைப்படுத்திக்கிச்சு நினைப்படுத்திக்கிச்சா? ஆமா சாமி. ஏண்டா என்னுடைய தேவி என்னடா சொன்னா? ஏங்க எருமை செனங்கி நிக்க தயாராகுது. என் பொண்ணாடி எருமைங்கிறேடா. ஏங்க அது வேணுமாப்ப? என்னடா வேணும்? இந்த ஆளு வீணா பண்ண எருமன்னா கூட கண்டுபிடின்னு வச்சுக்க. என்னெல்லாம் கேட்டுதான் வச்சா நான் மண்டி இருப்பேன். ஏங்க அது கூப்பிட ஃபர்ஸ்ட் நைட் போடா முதல்ல அதான் கேட்டா தேவி என்ன கேட்கிறாய்? சிறிது நேரம் பஞ்சரையிலே படுத்து வைக்கிட்டு அப்புறமா போங்க. அப்படியா? அப்படியாகட்டும். பந்தனை டேய் கோபாலி எடுத்து போடுற பந்தனைய
அதெல்லாம் இவர் தான் உள்ள பழைய பஞ்சனை குப்பந்துச்சு நம்ம அரண்மனையில. ஏண்டா என் அரண்மனையில என்ன இல்ல ஒரு மயிரும் வேணுமேங்க. இதுதான் கடைசி. ஒரு டெட்பாடி கலகு தூங்கலான்னு அங்க என்னமோ ஒரு புண்டையும் இல்ல. ஒண்ணு இருக்குதுங்க, தூக்க முடியல. தான் தண்டி இருக்குது அது. காலத்தை போட்டு தூக்கணும் மச்சான். புது உழுந்த மாதிரி இருந்துச்சு வந்துட்டு. ஏண்டாடி பந்தனை எடுத்துட்டு வந்து போடுறதுனா என்னடா உள்ள பழைய சாக்கா எடுத்துட்டு வந்து போட்டுட்டு இருக்கிற? இருக்கிறதான் கொடுக்க போனாங்க. என்ன வச்சிருந்தே என்ன இருக்குது அதான் கொடுக்க முடியும். இது இல்ல நான் விட்டு வர பந்தனை மெத்த இருக்கிறதே அடிச்சா கரைச்சா எடுத்துட்டு வருவோம். பந்தனை மெத்த எடுத்துட்டு வரோம். ஏங்க அது போன மாசம் ஜுராட்ல போட்டுலாம். அது இப்ப சொன்னது போன மாசம் எரிச்சவங்க பாட்டி வச்சதுக்கு. இதெல்லாம் என்ன வராது தெரியுதா? பனி குழுவுக்கு சொற்று. ஆமா, இது வந்து தனி ப்ராப்பர்ட்டி. எங்க காணுங்க? அவனுக்கு சாமி எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க சாமி. ஏட்ரா 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 இருந்தா எடுக்க மாட்டோமா? வேகமா ஏட்ரா. இந்த சாமி சாமியாரா போயிரு. எங்க அம்மா வேற தொகை சொன்னா கோடி கேக்குற வர இது சாமி எனக்கு. அடிக்கிற அளவுக்கு கூட்டிட்டு போயிருவேன். அவரே என்ன போக சொல்றேன். 4 வருஷமா கேட்க வைக்க மாட்டானா? தேவி என்ன கேக்குறே? இவங்கிட்ட பச்சரை கொடுக்குற நேரம் நம்ம அரண்மனையிலேயே போய் அப்படியாகட்டும். சிறிது நேரம் அதாவது நம்ம அரண்மனையில் வித்திரையாகலாம். பிறகு சந்திக்கலாம். அப்படியே ஆகட்டுங்க. பிரம்மதேவ மன்னனாகப்பட்டவர் இப்போது பந்தனை இருக்கும் அதே சமயத்தில் சத்திய வெள்ளிங்கிரி வரக்கூடிய சிவபெருமான் சபைக்கு ஒரு விதம் காண்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.